ஹாய், வெல்கம் டு ஹெரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 29வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல என்னோடய வெயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 88 கிலோ 500 கிராம் இருக்குது. நான் இதை வந்து நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ டீ தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால வேறு எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கல. எப்படி இருந்தாலும் மதியம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஊடான் மீனும் எறாவும் வாங்கியிருந்தேன். மீனை குழம்பு வச்சுட்டு எறா தொக்கு பண்ணியிருந்தேன். எனக்காக சப்பாத்தி போட்டிருந்தேன். ஒரு சப்பாத்திக்கு கொஞ்சமாக கிரேவி எறா கிரேவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்புலேருந்து ஒரு 3 மீன் எடுத்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிடல. ஆனால் இது சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லான மாதிரி இருந்தது. ஈவினிங்கும் எனக்கு பசிக்கல. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் எனக்கு பசி எடுக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் வந்து அப்படியே படுத்து நம்ம நடுராத்திரி பசிக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்கி பழம் இருந்தது, வாழைப்பழம், அது ஒன்று எடுத்துக்கிட்டு நைட்டு நல்லா சூடாக தண்ணி குடிச்சிட்டு நான் படுத்துட்டேன். ஏன்னா இந்த முறை வந்து நான் ஜீரகம் எதுவும் சேர்க்கல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால சூடான தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு படுத்துட்டேன். இன்னையோட டயட் வந்து எனக்கு இதோட வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் எடுத்துக்கிட்டு அந்த ஏலக்கி பழம் மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல. மதியம் சாப்பிட்டா அந்த ஒரு சப்பாத்தி மட்டும்தான். இது வந்து எனக்கு வயிறு ஃபில்லான மாதிரி இருந்துச்சு. நேற்று கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு வந்து வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சிஸ்டர், அப்படி தான் இருக்கும். ஒரு சில சமயங்களில் ஒரே வெயிட்டு ஒரு வாரம் தொடர்ந்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம டயட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி கரையும். ஒரு சிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் அதுக்காக அதை வந்து விட்டுடாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாகவே போயிடும். அதனால் விட்டுடாதீங்க. அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏறலையா, சந்தோஷம். அதே வெயிட் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1 வீக்காக இருந்தாலும் நம்ம வெயிட் ஏறாத அளவுக்கு அதே வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்காக வெயிட் லாஸ் வேண்டாம் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக லேடிஸ் தன்னோட உடம்பு எடையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கை கால்லாம் சுளுக்கு பிடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து உங்கள் உடம்பு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னே என்னென்னலாம் டயட் ஃபுட் எடுத்துக்கிங்களோ அதுதான் வந்து ஏற்றுக்குது. இப்போ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பொருள் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கை கால் வலி, சுளுக்கு இது மாதிரிலாம் ஏற்படுது. ஆனால் அதை பார்த்துலாம் நீங்கள் பயப்படாதுங்க. அந்த கை கால் சுளுக்குலாம் நம்மளை பார்த்து தான் பயப்படணும். நீங்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, செவ்வாழை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நல்ல கொழுப்பு வந்து உண்டாகும், கெட்ட கொழுப்பு வந்து அழியும். அதனால் கை கால் வலிக்குது, சுளுக்கு பிடிக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்கள் உடம்புல இருக்க அந்த வெயிட் இறங்க இறங்க நமக்கு அது மாதிரி தான் தோணும். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கடந்து போகவே முடியாது. சரிங்களா? இப்போ கூட பாருங்கள், பசங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ எழுதிட்டாங்க, ஆனால் 1.5 மாதம் கழித்து தான் ரிசல்ட் வருது. அது மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அன்றைக்கி ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை விட்டுறேன் அப்படின்ற இதுவும் மட்டும் எப்போவுமே சொல்லவே சொல்லாதீங்க. அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் கம்மியாகலைன்னா கூட பரவாயில்ல, கை கால் வலிச்சாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம அதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு டவுட் ஏற்பட்டிருக்கும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கும்பொழுது நான்வெஜ் எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஊடான் மீன். அந்த மீன் தான் நான் நேற்று வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சேன். அதில் நான் மொத்தம் 3 மீன் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். நீங்கள் நினைக்கலாம், டயட் இருக்கும்போது இவ்வளோ பெரிய மீன் வந்து 3 வச்சுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. மீன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எந்த ஒரு ஃபேட்டும் உங்கள் உடம்புக்கு ஏற்படுறது கிடையாது. மீன், முட்டை, கீரை, காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா நான்வெஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னும்போது இந்த மட்டனை தவிர்த்துறது நல்லது. சிக்கன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஆயில் கம்மியாக நீங்கள் வந்து தொக்கு மாதிரி சாப்பிட்லாம். அப்படின்லாம் தந்தூரி மாதிரி நீங்கள் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நான்வெஜ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ டயட் இருக்கிறதுனால நம்ம வயிறு இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால மனசே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகலை அப்படின்னா 2, 3, 4 கூட நீங்கள் மீன் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஹரிணியோட வெயிட் லாஸ் வீடியோ ஹாப்பிமா சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன்.
போய் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.